Hi friends, welcome to Aari Creatives. வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாச்சு. வெக்கேஷன் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்னு வந்தனால ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு எல்லாருக்கும் சாரி. இனிமேல் கண்டினியூஸாக ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி நீடிலில் பீட்ஸ் எப்படி ஈஸியாக நிறைய லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு பீடாக ரெண்டு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். பட் நமக்கு டைம் சேவ் ஆகணும், கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் முடிக்கணும்னா நம்ம பிகினிங் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நீடில்ஸில் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த எடுத்து பண்ணுற டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ அதுக்காக எப்படி நீடிலில் பீட்ஸை லோட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட நீடில்ஸ் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு டுலிப் பிராண்டில் 24 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி அயன் நீடிலில் இந்த மாதிரி உட்டன் நீடில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நம்ம இந்த நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்பீடாக நம்மளோட ஒர்க் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஆரி ஒர்க்குக்கு நம்ம பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு பெஸ்ட் நீடில்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டுலிப் பிராண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 24 நம்பர் சைஸ். அதே மாதிரி அயன் நீடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடன் ஹேண்டில் இருக்கிற நீடில் இதுலேயே நம்மளுக்கு அயன் ஹேண்டில் இருக்கிற நீடிலும் இருக்குது. பட் அதில் இந்த இடம் கொஞ்சம் இது கம்பேர் பண்ணையில் கொஞ்சம் தப்பமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம உடன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரே மாதிரி தின்னாக இருக்கும். பீட்ஸ் நம்ம இது வரைக்குமே ஃபுல்லாக நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அடுத்து என்ன மாதிரி பீட்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீடில் எப்படி ஆரி ஒர்க்குக்காக செலக்ட் பண்ணோமோ அதே மாதிரி பீட் செலெக்ஷன் ரொம்பவே முக்கியமானது. எப்போவுமே பெஸ்ட் குவாலிட்டி பீட்ஸே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பீட்ஸ் ரொம்ப நாளைக்கு கருக்காது. ஸோ எப்போவுமே பெஸ்ட்டாகவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பீட்ஸில் எந்த கம்பெனி பிராண்ட் நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நான் எடுத்து வச்சுருக்கிறது A ஸ்டார் அண்ட் ப்ரிசோ பிராண்ட். A ஸ்டாருக்கும் ப்ரிசோக்கும் நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் நான் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போவும் நான் இதையே எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம அயன் நீடிலில் பீட்ஸை லோட் பண்ணையில் நம்மளுக்கு நடுவில் ஸ்டக் ஆகாமல் ஃப்ரீயாக லோட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ A ஸ்டார் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பீட்ஸ் சைஸஸ் மிக்ஸ் ஆகி தான் வரும். முன்ன பின்ன பெருசு சிறுசு மிக்ஸ் ஆகி தான் வரும். அதனால் நம்ம ஃபுல்லாக நீடிலில் லோட் பண்ணுறோம் அப்படிங்கிற இடையில நம்மளுக்கு ஸ்டக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிகினிங்கில் நம்ம இந்த ரெண்டு ஒன்றா பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிசஸ்க்கு மட்டும் நம்ம இந்த பீட் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அயன் நீடில் அப்படின்னு யூஸ் பண்ணையில் நம்ம ப்ரிசோ பிராண்ட் இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் எல்லா பீடுமே சேமாக இருக்கும். நமக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக நம்மளோட நீடிலில் நம்ம பீட்ஸை லோட் பண்ணிக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி அயன் நீடில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், பீட்ஸ் ஃபுல்லாக லோட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிசோ பிராண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஸோ வாங்க எப்படி பீட்ஸை லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அகலமாக ஒரு பெருசாக இருக்கிற மாதிரியான ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் A ஸ்டார் பீட்ஸை போட்டு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதை பீட்ஸ் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்த கவர்லையே நம்ம எப்படி பண்ணணுன்றது நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிகினிங்லேயே நம்ம இந்த மாதிரியெல்லாம் திங்ஸ் வாங்குறதுக்காக நம்ம காஸ்ட் நம்ம போட தேவையில்லை. இருக்கிறதுல நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் ஆகிடுச்சு வந்துட்டோம், நம்ம அடுத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கலாங்கையில் நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் ப்ரிசோ பிராண்டில் என்கிட்ட ஆன்டிக் பீட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் போட்டு வச்சுக்கிறேன்.
ஸோ இதில் வந்து ஆன்டிக் பீட் இருக்குது, இதில் வந்து நார்மல் கோல்டன் சுகர் பீட். சுகர் பீடை வந்து சீனி பாசி அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டுலிப் பிராண்டில் 24 நம்பர் நீடில் தான் வந்து பீடுக்காக வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நீடிலில் வந்து எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ் வந்து எப்படி வந்து இந்த நீடிலில் லோட் பண்ணுறதுன்றது வந்து பீட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து பிகினிங் கிளாஸஸில் வந்து இருக்கும், பேசிக் கிளாஸஸில். ஸோ போய் செக் பண்ணுங்கள், லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பீடாக வச்சுட்டு இந்த விரல் பாருங்கள், 3 விரலில் நம்ம இந்த நீடிலில் பிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 4வது விரலில் வந்து நம்ம இந்த பீட்ஸை வந்து இப்படி பிடிச்சி இப்படி மேலே ஏற்றுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பீட்ஸாக எடுக்கையில் வந்து நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நம்ம லோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹூக்கை வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரேஸில் போட்டு வச்சுருக்கிறதுல வந்து எப்படி நீட் எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பக்கமாக பீட்ஸை வந்து இப்படி க்ராஸாக வச்சுட்டு நம்ம அதே மாதிரி ஹூக் வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இப்படியே வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் டுலிப் பிராண்டில் பீட்ஸை வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அயன் நீடிலில் வந்து எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் அயன் நீடில் எடுத்திருக்கேன். அயன் நீடிலில் நார்மல் இந்த மாதிரி ட்ரேயில் வச்சுருக்கிற பீட்ஸை வந்து நம்ம ஒரு பக்கமாக கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஹூக் போர்ஷன் வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இப்படி அதை 4 வாட்டி இப்படியே கிண்டணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீடிலில் வந்து பீட்ஸ் லோட் பண்ணுறது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு ஐடியா தான். இதே ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து எப்படி லோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த நீடிலோட இந்த எட்ஜில் வந்து இந்த 4th ஃபிங்கரை வந்து நம்ம இப்படி வச்சுக்க போகிறோம். ஏன் நான் பிகினர்ஸ்க்கும் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கும் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ஒரு பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வச்சுட்டு இதை இப்படி பிடிச்சிட்டு ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஒரு வாட்டியுமே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கணும். இதே ப்ரொஃபஷ்னல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த 3 விரலை நம்ம நீடில் பிடிக்கிறோம். இந்த 4வது விரலை வந்து இந்த எட்ஜ் பாயிண்டில் வந்து லைட்டாக வச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் நம்ம நீடிலில் வந்து பீட்ஸை லோட் பண்ணுறோம். ஸோ முடிச்சிட்டோன்னே அந்த எட்ஜில் வந்து இந்த கையை வச்சுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஜஸ்ட் அந்த ஒரு கையை மட்டும் நீங்கள் அந்த பொசிஷனில் வச்சுட்டு நார்மலாக வந்து நம்ம பீட்ஸ் எடுக்கிற மாதிரி இந்த கையை வந்து எடுத்துகிட்டு நம்ம எடுக்க போகிறோம். பீட்ஸ் எடுத்த உடனே நம்ம இதை வந்து இப்படி லாக் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த பீட்ஸ் வந்து நம்மளுக்கு கீழே விழாமல் இருக்கும். டக்குன்னு இப்படி எடுத்து இப்படி லாக் பண்ணிட்டு நம்ம நேராக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பிகினிங்லேயே வந்து எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. பட் ப்ராக்டிஸ் பண்ண வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ டுலிப் பிராண்ட் நீடில்லையும் சரி அயன் நீடில்லையும் சரி எப்படி வந்து நம்ம சுகர் பீட் வந்து லோட் பண்ணுறதுன்றது வந்து இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது ஒரு சின்ன விஷயந்தான் அப்படின்னு வந்து எடுத்துக்காதீங்க. ஒரு சின்ன விஷயமும் சேர்ந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.